சடங்குகளின் முடிவா அல்லது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஒரு இறையச்சவாதியை பொறுத்தவரை புதிய வாழ்க்கைக்குண்டான பயணமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களில் பலரினுடைய மனநிலை பெருநாள் திடலுக்கு வந்து அமர்ந்து விட்டால், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி முடித்து விட்டால் தலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்ததை போல் உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பெருநாள் முடிந்து விட்டது, இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்கிற மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி விட்டு திடலை விட்டு வெளியே சென்று விட்டால் இனி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை, இனி நம்மின் மீது எந்த விதமான கண்காணிப்புகளும் இல்லை என்பன போன்ற அறியாமை சிந்தனைகளில் பல முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நோன்பின் மூலம் பயிற்சி பெற்ற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கையின் பயணம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய திடலோடு முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகு ஒரு புதிய பயணத்திற்கு அவன் தயாராகிறான். இந்த ஒரு மாத காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படி கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, நம்முடைய செயல்பாடுகளை எப்படி கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் எவ்வாறு கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, அதுபோல என்னுடைய மரணம் வரை அல்லாஹ்வின் கண்காணிப்பு என் மீது தொடர்கிறது. இந்த ரமலானில் இறைவனுடைய கண்காணிப்பை உள்ளத்தில் உணர்ந்து எனது செயல்பாடுகளை நான் எப்படி அழகுபடுத்திக் கொண்டோனே இறைவா, அதுபோல் என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய செயல்பாடுகளை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை பெறுபவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். நோன்பின் பிரதானமான நோக்கம் என்ன? நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அல்லாஹ்வின் அச்சத்தை உளமாற உள ரீதியாக உணர்வது. இறையச்சத்தை உணர்வது என்றால் என்ன? இறையச்சம் என்பது ரமலானில் மட்டும் தொடர்புடைய ஒரு அம்சமா? இறையச்சம் என்பது பள்ளிவாசலோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு அம்சமா? இறையச்சம் என்பது இரவு தொழுகையோடு முடிந்துவிடக்கூடிய அம்சமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது நோன்பில் மட்டும் இல்லை, தக்குவா என்பது இரவு தொழுகையில் மட்டும் இல்லை, தக்குவா என்பது பள்ளிவாசலோடு முடிந்துவிடக்கூடிய அம்சம் அல்ல. அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அடங்கியிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அம்சம், நாம் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில், நாம் எங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறோமோ அங்கும் இறையச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் அந்த இறையச்சத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, வியாபாரத்திலே என்று எல்லா விதமான தருணங்களிலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்தி அதன் வழி இறைவனினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான இறையச்சம். இறையச்சம் என்பது ரமலானோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. நம்முடைய இறுதி மூச்சு எப்போது நிற்கிறதோ அப்போது வரை இந்த இறையச்சம் நம்மிடையே தொடர வேண்டும். அப்படி இந்த இறையச்சம் இல்லை என்றால், இறையச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ரமலானில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை வைத்து மாத்திரம் அல்லாஹ் நம்மை முடிவு செய்வதில்லை. அதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்கான மார்க் என்பது ரமலானில் நாம் எப்படி செயல்படுகிறோம் அதை பொறுத்தால். இந்த அடியார் ரமலான் மாதம் முழுக்க பட்டினி கிடந்தார், ரமலான் முழுக்க பள்ளிவாசலே கதி என்று கிடந்தார், ரமலான் முழுக்க கால்கள் வீங்கும் அளவுக்கு இரவு தொழுகையை நிறைவேற்றினார், கண்கள் எல்லாம் சிவக்கும் அளவிற்கு இரவு தூக்கத்தை விட்டொழித்து விட்டார். ரமலானில் நாம் சிறப்பாக செயல்படுத்தியதை பார்த்து அல்லாஹ் ஏமாந்து போவான? நமக்கான மார்க் என்பது ரமலானில் மட்டுமா? இல்லை. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மார்க் போடுகிறான். நோன்பாளிகளுக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய 2 செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே நிகழும் என்று நமக்கு சொன்ன 2 நபிமொழிகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தையும் உள்ளபடியே மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செய்தி. என்னவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அலமன்னா அக்வாம மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தை நான் நன்கு அறிவேன், யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின், நாளை மறுமை நாளிலே மிக பெரும் நன்மைகளை கொண்டு வருவார். எப்படிப்பட்ட நன்மைகள்?
கம்சாலி ஜிபாலி திஹாமா, திஹாமா என்கிற மலை தொடர்ச்சி எவ்வளவு நீண்டதோ, அந்த மலை எவ்வளவு பிரம்மாண்டமானதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அவ்வளவு மலை போல் குவித்துக் கொண்டு நன்மைகளை கொண்டு வருவார். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் சில அடியார்கள் வருவார்களாம். அவர்கள் வேறு யாரோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நபிகள் நாயகத்தின் உம்மத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம். மலை போல் நன்மை என்றால் மலை போல் தொழுகையை கொண்டு வருவார், நோன்புகளை கொண்டு வருவார், ஜக்காத்துகளை, தான தர்மங்களை, ரிக்ருகளை, தஸ்பீகளை, அவர் ஓதிய எண்ணற்ற குர்ஆன் ஓதுதல்களை, அனைத்து நன்மைகளும் வரும். மலை போல் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் அந்த எச்சரிக்கையை நமக்கு வழங்குகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அத்தகைய நன்மைகளை கொண்டு வருவார். ஆனால் ஃபயஜஅலுஹுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் அவற்றை காற்றில் பறக்கக்கூடிய புழுதியாக ஊதி தள்ளி விடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். மலை போல் தொழுகை அல்லாஹ் ஃபூ என்று ஊதி தள்ளி விடுவான். மலை போல் நோன்பு அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் காற்றில் பறக்கக்கூடிய புழுதியாக ஆக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை வழங்குகின்ற பொழுது இந்த செய்தியை கேட்கின்ற சஹாபாக்கள் உள்ளம் பதைபதைக்கிறார்கள். நமக்கு எப்படி அச்சத்தை உண்டாக்குகிறதோ அதை விட பன்மடங்கு அதிகமான அச்சத்தை நபித்தோழர்கள் பெற்றார்கள். நபிகள் நாயகத்திடம் வெளிப்படுத்தினார்கள். அப்படியா? காபு வ ஹஸிரு, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அதைவிட பெரும் நஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்? அவ்வளவு நோன்பை அல்லாஹ் ஊதி தள்ளிவிட்டான் என்றால், அவ்வளவு தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் புழுதியாக பறக்க செய்து விட்டான் என்றால் அது நஷ்டம் இல்லையா? இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற எத்தனையோ நஷ்டங்களை விட, பொருளாதார இழப்புகளை விட, நாளை மறுமை நாளில் நமக்கு பலனளிக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளை இழப்பது பெரும் நஷ்டம், ஈடுகட்டவே முடியாத நஷ்டம். அதை நபித்தோழர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் சொன்னார்கள், அப்படி என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள். சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் யார்? அந்த நஷ்டவாளிகள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்? அல்லா நகூன மின்ஹும், அந்த நஷ்டவாளிகளாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது, அந்த பட்டியலில் எங்கள் பெயர் இடம்பெற்று விடக்கூடாது, அந்த வரிசையில் நாங்கள் சேர்ந்து விடக்கூடாது. அவர்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே? அந்த கை செய்தவான்கள் யார்? அந்த இழப்புக்குரியவர்கள் யார்? எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்டார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல, உங்கள் தோழர்கள், உங்களில் இருந்தே வருபவர்கள். நபிகள் நாயகம் மீண்டும் தன்னுடைய உம்மத்து தான் என்பதை நிலைநாட்டுகிறார்கள். வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, உங்கள் சமூகத்தை, என்னது உம்மத்தை சார்ந்தவர்கள், உங்கள் சகோதரர்கள். இன்னும் ஒரு பண்பை நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் நமக்கு இன்னும் அச்சத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் எப்படி இரவு நேரங்களில் வழிபாடு செய்தீர்களோ அதுபோல் அவர்களும் இரவு நேரங்களில் வழிபாடு செய்திருப்பார்கள். இரவு நேரங்களில் வழிபாடு செய்தவர்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், அத்தோடு இரவு நேரத்தில் வழிபாடு செய்தவர்கள். நாம் எல்லாம் ரமலானிலே இரவு நேரத்தில் தானே வழிபாடு செய்தோம். அதனை அப்படியே சுட்டி காட்டுவதை போல் இருக்கிறது. நபிகள் நாயகம் காரணத்தை சொன்னார்கள். எல்லாமும் அவர்களிடம் இருந்தது, தொழுகை இருந்தது, நோன்பு இருந்தது, இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள். எனினும் இதா ஹலவ் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை அவர்கள் தனித்து விடப்படும் பொழுது அந்த ஹராமை செய்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய எல்லையை உடைத்து விடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கப்பட்டால், அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தினால், யாரும் தன்னை கண்காணிக்கவில்லை என்பதை உணர்ந்து தனிமையில் அந்த ஹராமை செய்து விடுவார்கள். இத்தகையவர்களின் நன்மைகளை அல்லாஹ் ஒரு பொருட்டாகவும் மதிப்பதில்லை, ஊதி தள்ளி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறையச்சம் என்பது என்ன?
நோன்பு ரமலான் மாத நோன்பில் மாத்திரம் பேணுதலாக இருப்பதல்ல, நம்முடைய முழு வாழ்விலும் பேணுதலாக இருப்பது. ரமலானில் மாத்திரம் ஹலால் ஹராமை பேணுவதல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஹலால் ஹராமை பேணுவது. அல்லாஹ் எனக்கு எதனை தடுத்திருக்கிறான்? நோன்பு காலங்களிலே பகல் நேரத்தில் உணவு உண்பதை தடுத்த இறைவன், தண்ணீர் குடிப்பதை தடுத்த இறைவன், அந்த இறைவன் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் வட்டியை தடுத்திருக்கிறான், பொய்யை தடுத்திருக்கிறான், புறத்தை தடுத்திருக்கிறான், அவதூறை தடுத்திருக்கிறான். சொந்த பந்தங்களை முறிப்பதை அற்ப காரணங்களுக்காக சொந்த பந்தங்களை முறித்து வாழ்வதை அல்லாஹ் தடுக்கின்றான். பிறருக்கு மோசடி செய்வதை தடுக்கின்றான். நாம் என்ன நினைக்கின்றோம்? ரமலான்ல அந்த பகல்ல கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா நாம் அல்லாஹ்ட்ட இறையச்சவாதி நினைக்கிறோம். அது இறையச்சத்தின் அடையாளம் தான். அது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நம்மளை பயிற்சி வைக்கிறான், ரமலான்ல ட்ரைனிங் கொடுக்கிறான். நான் சொன்னா கேப்பியா? கட்டுப்படுவியா? நான் உனக்கு எதை ஹலால் என்கிறேனோ அதுதான் ஹலால், நான் உனக்கு எதை ஹராம் என்கிறேனோ அவற்றின் பக்கம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது, அவை உனக்கு ஹராம். நான் சொன்னால் அந்த ஹராமை விட்டு விடுவாயா? ரமலானில் அதற்கான பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த பரிதாபம், ரமலான் பயிற்சியில் சரியாக செயல்படக்கூடிய முஸ்லிம்கள் அந்த பயிற்சியை செயல்படுத்த வேண்டிய களம் என்று வருகின்ற பொழுது, அதுதான் பெருநாள் தொழுகையிலிருந்து நம்முடைய மரணம் வரை அந்த களத்தில் தோற்றி விடுகிறோம். ஒரு ராணுவ வீரருக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. எதிரியோடு சண்டையிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் எந்தெந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி. அந்த ராணுவ வீரன் பயிற்சியின் போது எல்லா விதமான செயல்பாடுகளையும் திறம்பட வெளிப்படுத்திவிட்டு யுத்தத்தில் தோற்றுவிட்டால், களத்தில் தோல்வியை தழுவினால், களத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தால் அவன் சிறந்த ராணுவ வீரனா? அதுபோல்தான் ரமலானில் பயிற்சியை பெற்ற முஸ்லிம்கள் நாம் களத்தில் ஷைத்தானுக்கு முன்பாக தோற்று விடுகிறோம், மண்டியிட்டு விடுகிறோம். அவன் நம்மை களத்தில் தோற்பதற்கு பெரிய முயற்சிகளை மேற்கொள்வதில்லை. திடலை விட்டு வெளியே செல்கின்ற பொழுதே நம்மை கட்டி அணைத்துக் கொள்கிறான். போகும்போதே பலருக்கு என்ன, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு இன்னைக்கு பெருநா நல்ல ஒரு சினிமா பார்ப்போம். அப்ப ஆரம்பிப்பாரு ஷைத்தான். வந்துட்டார், பாயை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திடலை விட்டு வெளியே வரும்போதே நம்ம ரூட்டுக்கு தான் வர்றார். இங்கிருந்து போகும்போதே புறத்தில் ஆரம்பிப்பாங்க. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிவிட்டு அப்பவும் ஷைத்தான் முடிவு பண்ணிடுவான், முடிஞ்சு வச்சு இல்ல இவன்ட்டு போய் நம்ம எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு அவனே சரணடைஞ்சிட்டாள். அவ்வளவுதானா? இந்த ஒரு மாத பயிற்சி இவ்வளவுதானா? இந்த அளவில் நம்மோடு முடிந்து விடக்கூடிய ஒரு அம்சமா? இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்தில் நாம் நோற்ற நோன்புகள் மறுமையில் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க ரமலானில் நாம் கண்ட பேணுதலை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கணும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதா தஆமஹு வ ஷராபஹு, அவன் தனது குடிபானத்தை விடுவதிலேயோ உணவை விடுவதிலேயோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. இப்பேற்பட்ட செய்தி. நீ பொய்யை விடவில்லையா? வட்டியை விடவில்லையா? வியாபாரத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுவதை விடவில்லையா? சொந்த பந்தங்களை முறிப்பதை விடவில்லையா? மோசடியை விடவில்லையா? அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு கேள்வி எழுப்புகிறான், நீ உணவை விடுவதில் எனக்கு என்ன தேவை? வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தாத நோன்பு, புரிந்து கொள்ளுங்கள், அது வெறும் பட்டினி போராட்டம். அந்த பட்டினி போராட்டம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. உன்னை நான் பட்டினி கிடக்குவா சொன்னேன்? இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா நீ பெரிய தியாகியா? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு நேரம் குடிக்காம இருந்துட்டா பெரிய தியாகியா என்ற அந்த பயிற்சியை உனக்கு ஹராமை விடுவதற்கு, ஹராமை விடவில்லை என்றால், அல்லாஹ் தடுத்த காரியங்கள் இருந்து ஒரு முஸ்லிம் முழுவதுமாக தன்னை விடுவித்துக் கொள்ளவில்லை என்றால், ஷைத்தானின் அடிமை சங்கிலியை நாம் அறுத்தறியவில்லை என்றால், நாம் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மற்றும் ஒரு எச்சரிக்கைக்குரிய இரண்டாவது செய்தி, அதுவும் நோன்பாளிகளுக்கு கலக்கத்தை உண்டாக்குகிற செய்தி, பல நேரங்களில் நாம் செவிமடுத்த செய்தி.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியான் யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், தொழுகையோடு வருவார், நோன்போடு வருவார், ஜக்காத்து கொடுத்த நிலையில் வருவார். ஆனால் அவரை பற்றி அல்லாஹ்விடத்தில் புகார் சொல்லப்படும். அது சத்தமஹாதா வ அக்கல மாலஹாதா வ ஸஃபக தமஹாதா, இறைவா இந்த அடியான் என்னை திட்டினான், எனது பொருளாதாரத்தை அபகரித்துக் கொண்டான், இன்னாரின் ரத்தத்தை ஓட்டினான், இவர் விஷயத்தில் அவதூறு கூறினான். புகார் வரும். யார் அவரு? நோன்பாளி, நோம்போடு வர்றார். தொழுகையாளி, தொழுகையோடு வருகிறார். ஜக்காத்து தான தர்மங்கள், தம்முடைய பொருளாதாரத்தை நன்மையான காரியங்களில் வாரி வழங்கியவர், அவற்றோடு வருகிறார். அவரை பற்றித்தான் புகார். அந்த தொழுகையாளியை பற்றி, அந்த நோன்பாளியை பற்றி, அந்த செல்வந்தரை பற்றித்தான் புகார். இறைவா இவன் என்னை திட்டினான், இவன் என் விஷயத்தில் அவதூறு கூறினான், எனது மனதை புண்படுத்தும்படி இவன் நடந்து கொண்டான், எனது மானத்தை பொதுவெளியில் பகிரங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தினான், இன்னாரின் ரத்தத்தை ஓட்டினான். இதுவெல்லாம் புகார். இந்த புகாருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி கணக்கு தீர்க்கிறான்? அப்படியா, உன் நோன்பு கொண்டா, யாரை திட்டின? இந்த நபரையா? உன்னுடைய நோன்பு முழுவதும் அவருக்கு, உன்னுடைய தர்மம் முழுவதும் அவருக்கு, உன்னுடைய தொழுகை முழுவதும் நீ யாரை திட்டினாயோ, யாரை பற்றி அவதூறு கூறினாயோ அவருக்கு, யாரை ஏமாற்றினாயோ, யாருடைய பொருளாதாரத்தை தவறான முறையில் சம்பாதித்துக் கொண்டாயோ அவருக்கு. கடைசியில் அவருடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் போய் தீமைகள், அடுத்தவர் செய்த தீமைகள் சுமத்தப்பட்டு சும்மா துரிஹ பின்னார், அவர் நரகில் தூக்கி வீசப்படுவார் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நோக்கிற நோன்பு யாருக்கானது? நமக்கானதா? நமக்கானது என்றால் இந்த நோன்பு, இந்த நோன்பின் நன்மை மறுமை நாளில் நம்மிடமிருந்து பிடுங்கப்படக்கூடாது என்றால், நாம் தொழுத தொழுகை அதன் நன்மை நம்மிடமிருந்து பிடுங்கப்படக்கூடாது என்றால், மனிதர்கள் உரிமைகளின் விஷயத்தில் பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும், சொந்த பந்தங்களின் விஷயத்தில் பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும், உற்சார உறவினர்கள் விஷயத்தில். அடுத்தவர்கள், ஒரு வியாபாரியா நோம்புல கரெக்டா இருக்கிறார், தன்னுடைய வாடிக்கையாளர்களை ஏமாற்றுகிறார் என்றால் அவர் நோக்கிற நோன்பு அவருக்கானதல்ல, அவர் எந்த வாடிக்கையாளரை ஏமாற்றுகிறாரோ அவருக்கானது. நாமே அடுத்தவர்களுக்காக இப்ப பட்டினி கிடக்கணும், அடுத்தவர்களுக்கு நன்மை சேர்க்க நாமே நம்முடைய பொருளாதாரத்தை வாரி இறைக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த நன்மையும் நாளை மறுமை நாளில் நமக்குரியதாக நாம் அமைத்துக் கொண்டு நரகத்தின் வேதனையிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்குத்தான் குர்ஆன். இந்த ரமலான் முடிஞ்ச உடனே சில பேர் ரொம்ப சென்டிமெண்டா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ரமலானே போய்விட்டாயே. அவர் வந்ததே 3 நாள் தான். முதல் ரமலானுக்கு வந்திருப்பாரு, அடுத்து இடையில பாவப்பட்டு போய் கூட்டம் வர்றதை பார்த்து ஒரு 27க்கு வருவார், அடுத்து பெருநாளுக்கு வருவார். இந்த 3 நாள் வந்ததுக்கு ஸ்டேட்டஸ் என்ன? ரமலானே போய் வா, இனி உன்னை நான் எப்போது சந்திப்பேன். இருந்த நேரத்திலே ஒழுங்கா சந்திக்கலையப்பா, நீ இருந்த நேரத்திலே குர்ஆன் இல்லை, அறிவுரை இல்லை, தொழுகை இல்லை, வணக்க வழிபாடு இல்லை. இவருக்கு கவலை என்னவா? ரமலான் போய்விட்டதே. சரி, ரமலான் போயிருச்சு, இது ஒரு சென்டிமெண்ட். மக்களுக்கு என்ன, ரமலான் போயிருச்சே. ரமலான்ல சரியா இருந்தவர்களுக்கு கூட அந்த கவலை வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலான் தானே சென்றது, ரமலான் செல்கிறது என்பதில் நமக்கு என்ன கவலை? ஷைத்தானிடமிருந்து நம்மை கட்டுப்படுத்தி நம்முடைய கரம் பற்றி சரியான வழியில் அழைத்து சென்ற ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து விட்டதே, அதான கவலை. ஆனால் உண்மையில் ஷைத்தானிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு ரமலான் என்கிற மாதத்தினால் அல்ல, அந்த மாதத்தில் வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் மூலம். ரமலான் தான் நம்மை விட்டு செல்கிறது, ரமலானில் வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடியது. அந்த குர்ஆனோடு நீங்கள் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வீர்களே ஆனால், அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக நாம் ஆக்கிக் கொள்வோமே ஆனால், எந்த ஷைத்தானை பற்றியும் நாம் அஞ்ச வேண்டிய கவலை இல்லை. அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இக்ரஊ அல் குர்ஆன், குர்ஆனை ஓதி வாருங்கள், ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆன் அதனை ஓதியவருக்காக, அதன் வழி நடந்தவருக்காக மறுமை நாளில் பரிந்துரை பேசும். உங்கள் வீடுகளில் பக்ராவை ஓதுங்கள். ஏன்? فإن الشيطان تنفر من البيوت الذي تقرأ فيه سورة البقرة. எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ
அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுவான். குர்ஆனின் சத்தம் கேட்டால் ஷைத்தான் விரண்டோடுவான். ஏன் பக்கரா? அதில் ஷைத்தானிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான அத்தனை வழிமுறைகளும் சொல்லப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் சென்று விட்டது என்கிற கவலையில் இல்லாமல் ரமலான் நம்மிடம் விட்டு சென்ற மாற்றம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். என்றென்றைக்கும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற திருக்குர்ஆன் நம்மோடு இருக்கிறது. அந்த குர்ஆன் வழி நடந்து நம்முடைய வாழ்வை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ரமலானில் நாம் பெறுகிற தலையாய முதன்மையான சிந்தனை. இன்றைக்குள்ள காலகட்டத்திலே நம்மை சுற்றிலும் ஏராளமான வெறுப்பு பேச்சுக்கள். முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான், முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் மோசமானவர்கள் என்பதான தவறான சித்தரிப்புகள் தொடர்ச்சியாக சங்க பரிவார அமைப்புகளால் செய்யப்படுகிறது. அதற்கென்று சினிமா படங்களை தயாரித்து இயக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான காலகட்டத்தில் குர்ஆனை படித்து அதில் சொல்லப்பட்டதின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நம்மை பற்றி உருவாக்கப்படுகிற போலி பிம்பங்கள் அனைத்தும் சுக்குநூறாக தகர்த்து எறியப்படும். முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்ப்பார்கள், ஆஹா, சினிமாவில் காட்டப்பட்ட முஸ்லிம் வேறு, என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லிம் வேறு. சினிமாவில் காட்டப்படுகிற முஸ்லிம் பயங்கரவாதியாக இருக்கிறான். ஆனால் நான் எந்த முஸ்லிம்களோடு பழகுகிறேனோ அவர் என்னை அரவணைப்பவராக, என்னுடைய நலனில் அக்கறை கொள்பவராக, எனக்கு ஒரு விபத்து என்றால் ரத்தம் தருபவராக, நான் பசி என்று போய் நின்றால் எனக்கு உணவு தருபவராக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலையை நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் தொடர்ச்சியாக உருவாக்கணும். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கேட்டு, இந்த பெருநாளிலே துவா என்பது மிக மிக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதோடு உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, அச்சுறுத்தப்படுகிறார்களோ, அவர்களிடம் மார்க்கம் இருக்கிறதா இல்லையா அதை கூட அவர்கள் பார்ப்பதில்லை. முஸ்லிம் என்றாலே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தோடு வல்லாதிக்க நாடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரமலான் மாதம் என்று கூட அவர்கள் பார்ப்பதில்லை. குண்டுகளை போட்டு முஸ்லிம்களை அழித்தொழிப்பதை அன்று தொட்டு இன்று வரை வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் எந்த மூலையில் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஒன்று அவர்களுக்கு நேர்வழியை காட்டு, இல்லை என்றால் இறைவா உன் தண்டனை அவர்கள் மீது இறக்கு. இதுதான் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் நலவுக்காகவும் நம்முடைய நலவுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்வோமா என்று கேட்டு, பெருநாள் தினத்தில் அதிகமான அளவு தான தர்மங்கள் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.